ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கான 5 மெத்தட்டை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல முறையில் க்ரோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு பேசிக்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஐம் தஸ்னிம் ஃப்ரம் டெக் லங்கா. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ஏர்னிங் தொடர்பான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ இதான் நம்ம சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் இந்த சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான வீடியோக்களை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐடியா என்னென்னா, நான் உங்களுக்கு 5 மெத்தட்ஸ் சொல்ல போகிறேன் ஆன்லைனில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னென்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்று கொடுப்போமா இருந்தால் நமக்கு ஒரு கமிஷன் அவரால் தரப்படும். ஸோ அந்த கமிஷன் தான் அஃபிலியேட் கமிஷன் சொல்லுவாங்க, அதாவது அஃபிலியேட் பேமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் பெற்றுக்கொள்ளதுக்கு நம்ம பல வழிகளில் அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை விற்று கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே செய்ய போகிறது வந்துட்டு ஆஃப்லைன் இல்லை, ஆன்லைனில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இங்கே நம்ம பெய்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் நம்ம அவங்களுக்குரிய ஒரு சேல்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்து அதுக்குரிய கமிஷனை பெற்றுக்கொள்கிறது தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லப்படும். சரியா? ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேணுமெண்டா, நீங்கள் ஒரு நல்ல அஃபிலியேட் நெட்வொர்க் ஒன்றில் போய் சேரணும். உதாரணத்துக்கு கிளிக் பேங்க் எடுக்கலாம், ஜேபி சூ எடுக்கலாம், வாரி பிளேஸ் எடுக்கலாம். ஸோ நிறைய அஃபிலியேட் நெட்வொர்க்லாம் இருக்குது. ஸோ இந்த அஃபிலியேட் நெட்வொர்க் தொடர்பான வீடியோக்களை எல்லாம் நம்ம அடுத்தது போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படியான நெட்வொர்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் உங்களுக்குரிய ஒரு ப்ராடக்டோட ஒரு நல்ல ப்ராடக்டோட சூஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஒன்று பெய்டாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ எந்த மெத்தட்லையாவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணி சேல்ஸை கொண்டு வருவீங்களா இருந்தால் உங்களுக்கான அஃபிலியேட் கமிஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சர்வீஸ் வந்து உங்களால் ப்ரொவைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே டைம் வந்துட்டு அந்த சர்வீஸ் மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆளால் வழங்கப்படக்கூடிய சர்வீஸை மற்றொரு ஆள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மாக சொல்லப்படும். உதாரணத்துக்கு நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று ஃபைவர் எடுத்துக்கலாம், அப்வொர்க் எடுத்துக்கலாம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களால் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஒன்று வழங்கக்கூடியதாக இருக்குமா இருந்தால் ஸோ நீங்களும் அந்த சர்வீஸ் எல்லாம் அப்படியான பிளாட்ஃபார்மில் போய் ஹோஸ்ட் பண்ணி வைப்பீங்களா இருந்தால் தேவைப்படுறாக்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சர்வீஸ் பிடிச்சிருந்தா அவங்க பை பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களோட கம்யூனிகேட் பண்ணி அந்த சர்வீஸ் அவங்க ஹையர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யணுமா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸோட வளர்த்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் அடிக்கலாம், இல்லாட்டி வெப் டிசைனிங் அடிக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் அடிக்கலாம். ஏதோ உண்டு. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை நீங்கள் இப்படியான ஃபைவர் அப்வொர்க் போட சைட்லாம் ஹோஸ்ட் பண்ணணும். அதாவது கிக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணி வைக்கணும். போஸ்ட் பண்ணி வைக்கக்குள்ள தான் தேவையான ஆட்கள் இப்படியான பிளாட்ஃபார்முக்கு வருவாங்களா இருந்தால் வந்து அவங்களுக்கு தேவையான உதாரணத்துக்கு வீடியோ எடிட்டிங் தேவைன்னு சொல்லி அவங்க சேஞ்ச் பண்ணக்குள்ள உங்களோட கிக் வந்துட்டு ஷோ பண்ணணும். ஷோ பண்ணக்குள்ள அவங்க உங்களை ஹையர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்து பேசிக். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆன்லைனில் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் காட்டுவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங் வந்துட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ எடிட்டிங் தொடர்பான ஸ்கில்ஸ் நான் எப்படி ஏர்ன் பண்ணுறனோ ஸோ அப்படி நீங்களும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வீடியோ எடிட்டிங் செய்யலாங்கிறதுக்கு மிக தெளிவான வீடியோக்களை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் அதில் வீடியோ எடிட்டிங் தொடர்பான ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் எப்படி வீடியோ எடிட்டிங் செய்யலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் இன்றைக்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்துட்டு இப்போதைய காலகட்டத்தில் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த நீச்சில் இருக்கலாம், ஒன்று பிளாகிங்காக இருக்கலாம் அல்லது டீச்சிங் ஸ்டைலில் இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து அது யூடியூப் பிளாட்ஃபார்மில் போட்டுட்டு வராங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்போதைய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன செல்லவானா இருந்தால் உங்களுக்கு எதுலையாவது ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது வந்துட்டு ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்குன்னு ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அதில் போட்டு வருவீங்களா இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு மணியை ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நிலையாக செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், ஸோ அதே போல் நீங்களும் அதை மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூடியூப் பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும்னு தெரியாட்டி கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான்
ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ்லாம் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் இருக்குது. எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன், ஸோ அதை எப்படி வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஸ்டோர். ஸோ ஆன்லைன் ஸ்டோர்னா உங்களுக்கு கேட்குறதுக்கே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ ஆன்லைன் ஸ்டோர்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம லோக்கலாக நம்ம வீடு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்கும் தானே. ஸோ ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ஸோ ஒரு பராட்டா கடையாக இருக்கலாம், ஸோ ஏதோ ஒரு கடை, அது வந்துட்டு லோக்கல் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் தான் அப்படி ஒரு ஸ்டோர் நம்ம ஆன்லைனில் விற்க போகிறோம். அதை ஆன்லைனில் கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் மாதிரி கொண்டு கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஸ்டோராக வைக்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தா நாம டராஸுங்கிற ஒரு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர் தான். ஸோ அந்த ஸ்டோரில் நிறைய விண்டர்ஸ் மாதிரி வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வைப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் அங்கே இருக்கான்னு போய் பார்த்து நம்ம அதை பை பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் தான். அது மட்டும் இல்லாமல் அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாம் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோராக தான் இருக்கும். ஸோ அதே போல் இப்போ எனக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கா இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்ச் வீக்கன் இல்லாட்டி ஒரு ஃபோன் ஐட்டம் விற்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று ஆன்லைனில் நான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கக்குள்ள, ஸோ யாராவது என் ஆன்லைன் ஸ்டோருக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்களா இருந்தால் எனக்கு ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ கமிஷனுங்கிறத விட எனக்கு ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். ஸோ என் முதலீடு போக அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் ஒன்று எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து பேசிக்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிக்க வேணுமா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணலாங்கிறது பேசிக்காக நம்ம இனி வரும் காலங்களில் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளாகிங். ஸோ பிளாகிங்னாலே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாகிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு எழுத்து வடிவில் எழுதி ஒரு வெப்சைட்டாக கிரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிட்டு வருது. ஸோ இந்த பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதை விட அதிகமான அளவு இந்த பிளாகிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ பிளாகிங் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், பிளாகிங் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ எதில் ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணலாமா, பெய்டாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கீங்க. ஸோ பிளேலிஸ்ட்டுக்கு வாங்க, அதில் பிளாகிங்கிற சீரிஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பிளாகிங்கிறது வந்துட்டு பேசிக்காக இதான், உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு ஒரு எழுத்து வடிவில் எழுதி நீங்கள் போகிறது. அது வந்துட்டு ஒரு மூவி ரிவ்யூவாக இருக்கலாம், அல்லது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கலாம், அல்லது எப்படி குக் பண்ணுறங்கிறத ஒரு எழுத்து வடிவில் நீங்கள் எழுதி போடலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு வீடியோவாக போட விருப்பம் இல்லாட்டி அதை வந்துட்டு ஒரு எழுத்து வடிவில் எடுத்து போடுங்க. ஸோ அதை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சேருமா இருந்தால் அதுக்கு பிறகு கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம அதை அப்ளை பண்ணி அதில் இந்த அப்ரூவ் எடுத்து நம்ம ஒரு நல்ல நிலையான இன்கம் ஒன்று ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பிளாகிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு பிளாகர் ஒன்று ஆகணுமா இருந்தால் நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5 மெத்தட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அதாவது எப்படி ஆன்லைன் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு தெளிவான வீடியோவாக இந்த வீடியோ இருந்திருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் வந்துட்டு அப்ளைன் மார்க்கெட்டிங், செகண்ட் வந்துட்டு ஃப்ரீலான்சிங், தேர்ட் வந்துட்டு யூடியூப் சேனல், ஃபோர்த் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர், ஃபிஃப்த்து வந்துட்டு பிளாகிங். ஸோ இந்த 5ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அல்லது எது உங்களுக்கு செய்ய இயலுமோ அதை வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் முழுசாக போடுவீங்களா, அதுதான் நீங்கள் நிலையான நல்ல இன்கம் ஒன்றை நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப பிரயோசனமான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. லைக் ஒன்று கொடுத்து போட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த 5 மெத்தட் தொடர்பான ஃபுல் சம்மரியும் நம்மளோட வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஒவ்வொரு ஐடியாவாக நீங்கள் வாய்ச்சி பாருங்கள். ஸோ எப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிட்டு நன்றி, பாய்.